இந்த நாளில் அதிகமான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். ஒரு தற்கொலைக்கு ஏதுவான சில காரணங்கள் என்ன, ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி நாம் ஆராயும் போது சில காரியங்கள் இதுக்கு என்ன காரணம் என்று புரிகிறது. சத்துருவான பிசாசானவன் கிறிஸ்துவிலிருந்து மனுஷனை பிரித்து தன்னுடைய ஒரு கையிலே வைத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்கிறான்? அவர்களை அவன் ஒரு கண்ட்ரோல் பண்ண, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறது போல அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது அவனுடைய வழக்கம். அவனுடைய நோக்கம் உலகத்தை அனைத்தையும் கொலை செய்ய வேண்டும், உலகத்தில் மக்களை கொலை செய்ய வேண்டும். ஒருவர் கூட அந்த பரலோகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி உலகத்தை முழுவதும் வஞ்சித்து கொண்டிருக்கும் போது தற்கொலைக்குள்ள ஒரு வேயை காண்பித்து அநேக மக்களை எப்படி கொலை செய்கிறான் என்று கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஏவுதலின் ஆவி, ஒரு லூசிபர்னாலே அவனிலே அநேக ஆவிகள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது போல அவனும் சில பொல்லாத ஆவிகளை கையில் வைத்துவிட்டு மனுஷர்களையும் ராஜ்யங்களையும் கொலை செய்யும்படி, கூட்ட கொலைகள் செய்யும்படி இன்றைக்கு அவன் தூண்டுதல் செய்கிற ஒரு காலகட்டம். அது தேவனை, இயேசு கிறிஸ்துவை ஒரு பிள்ளை அன்பு வைத்து பற்றி கொண்டிருந்தால் அவர் அந்த சூழ்நிலைக்கு கொடுக்க மாட்டார். அவர் ஒருபோதும் அது விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கு நமக்கு வசனத்திலே பார்க்கும்போது அநேக இடத்திலே தெரியும். அப்போ இன்றைக்கு அதிகமாய் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம், அதுக்கு பிறமே பிசாசின் கிரியை என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானபடி ஒரு தற்கொலை எண்ணங்கள் உங்களிடத்தில் வரும்போது அதிலிருந்து நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்கொலை செய்து கொண்டால் அவன் நிச்சயமாய் அவன் நரகத்திலே, தாழே உள்ள பாதாளத்திலே சென்றடைகிறான், தாழ் பாதாளத்திலே சென்றடைகிறான். ஆனபடி இதை நீங்கள் கவனித்து கொண்டு மனம் திரும்புங்க. தற்கொலை எண்ணம் யாருக்காவது இருந்ததை கேட்கிற பிள்ளைகள் விட்டு விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா தற்கொலை என்பது மத்தேயு 26 அதிகாரத்தில் 24 பார்க்கும்போது அங்கே யூதாஸ் காரியத்து செய்ய போறதை ஆண்டவர் அறிகிறார். அப்ப ஆண்டவர் கர்த்தர் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் அவன் இந்த பந்தியிலே உண்டு என்று சொல்லி ஒரு ஊமையை சொல்லுகிறான். அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும் அவன் காட்டி கொடுப்பான். ஆனபடி அவன் காட்டி கொடுப்பதற்கு முன்னே அவன் எச்சரிக்கிறார். நான் எதற்காக பிறந்தேன் என்றால் நான் சிலுவையிலே மரித்துத்தான் ஆக வேணும், சிலுவையில் மரித்து உயர்த்தெழுந்து தான் ஆக வேணும். என்னை காட்டி கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டும். அது ஆதியிலே உள்ள தீர்மானம். அவருடைய மரணம் உலகம் உண்டாகும் முன்னே உள்ள தீர்மானம். இது எல்லாமே என்று சொன்னால் அவன் 12 சீசருடைய காதலை கேட்கும் போது
யூதாசுடைய காதலை கேட்கும் போதும் அவர் சிலுவை மரணத்துக்கு நேராய் நியாய தீர்ப்பு பிலாத்துவினால் எழுதப்பட்டது அறிந்ததினாலே அவன் நீதிமானை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி பின்பு என்ன செய்கிறானாம், போய் ஒரு மரத்திலே ஒரு கயரை உண்டு பண்ணி மரத்திலே போட்டு அவன் தூங்கி தற்கொலை பண்ணி கொண்டான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் அதை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே பார்க்கும்போது அவனுடைய வயறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போனதென்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடி அவனுக்கு கொடுத்த வெள்ளிக்காசு சபையிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அந்த வெள்ளிக்காசு ஒரு தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியும் அதை குறித்து ஆல்ரெடி எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, ஆனபடிதான் ஒரு பண ஆசையினாலே, ஒரு பண இச்சையினாலே யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்து அவருக்கு நியாய தீர்ப்பு மரண தண்டனை வந்தவுடனே அவனுக்கு தாங்க முடியாமல் குற்றமற்ற ஒரு பல சூழ்நிலையில் எனக்கு ஆபத்துன்னு சொல்லி தன் காரியங்களை கழுதையில போய் தன் காரியங்களை வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு வீட்டில் நான்கு தூங்கி செத்தான் என்றுதான் வேதத்தில் காண முடியும். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அல்லேலூயா. அவர் செத்து போன தன்னுடைய தற்கொலை பண்ணினா இது ஒரு ஆவி, இதுக்கு உள்ள ஒரு பெரிய ஆவி இருக்கிறது. உலகத்தை அழிப்பதற்கு அந்த ஆவியின் கிரியைகள் பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். எப்படியாவது ஒரு மனுஷன் ரட்சிப்படையாம செத்து போனா அந்த ஆத்துமா நரகத்துக்கு தள்ளப்படும். ஆனபடிதான் தீவிரித்து தற்கொலை மக்களை ஏவி பெண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. தற்கொலை பண்ணுறவங்களுக்கு அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு கடபாரம் வந்து விட்டது, ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது, பெரிய குழப்பங்கள் வந்து விட்டது, என்ன நம்ம செத்து போனா முடிஞ்சேன்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. ஆனா வேதத்துல சொல்லும்போது அவங்க தாழ்பாதாளத்துல போறாங்க, அவங்க நியாய தீர்ப்படைய போறாங்க. நித்திய காலமாய் நியாய தீர்ப்புல நித்திய காலமாய் ஒரு அக்னிக்குள்ள போறாங்க என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஊமை. ஆனபடி ஜீவனை கொடுத்தவரும் எடுக்கவரும் அவரா இருக்க வேண்டும். நீங்கள் உங்க ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை. காரியம் உங்க சரீரத்திலேயோ உங்க ஆவியிலேயோ உங்க ஆத்துமாவிலேயோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை.
உங்களை பூமியிலே படைத்தவரும், உங்களை புசிப்பதற்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை தருகிறவரும், உங்களை நடத்துவது எல்லாமே அவர் தான். ஆனபடி என்றைக்கு அவர் என்றைக்கு உன் ஜீவன் எடுக்கிறார் அன்று தான் உன் முடிவா இருக்கணுமே தவிர உன் ஜீவனை எடுப்பதற்கு அருகதை இல்லை. சில வேளை நோயா இருக்கலாம், சில வேளை கடன் பாரமா இருக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம். ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு நீங்கள் ஒன்று செய்து விடாதிருங்கள். தற்கொலை என்பது ஆபத்து என்பது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அந்த மனுஷன் அவருடைய ஆலோசனை சரியாய் நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து தன் தற்கொலை செய்தான் என்று சொல்லி பார்த்துக் கொள்ள. தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறது சாத்தான், தவறாய் வழி நடத்துவது சாத்தான். ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புவதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. ஆனபடி பிரியமானவர்கள், நீங்கள் நியாயஸ்தராய் நிற்க வேண்டும், நீதியாய் பேச வேண்டும், நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்க பாதையிலே கிறிஸ்துவின் வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும். அப்போது நீ எங்க இடர வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய காரியம் வெளிச்சமா இருக்கிறதுனாலே எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது என்று விசுவாச பிள்ளைகளுக்கு அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே 55:23 துன்மார்க்கன் வந்து பாதி வயதிலே துன்மார்க்கன் பகுதி வயதிலே விட்டு போன அந்த பூமியை விட்டு என்று சொல்லி வேதத்தில் பார்த்து கொள்ள முடியும். துன்மார்க்கன். அப்ப சவுல் கூட பாத்தீங்க சொன்னா, முதல் தொடக்கம் சவுல் ராஜாவுடைய தொடக்கம் எல்லாமே வந்து சரியாய் போனாலும் பின்பு ராஜ பதவி தாவீது கிட்ட பெய்விடும் என்று சொல்லி பின்பு மொத்த காரியத்தையும் தவறு பண்ணுகிறார். மொத்த காரியத்தையும் தவறு பண்ணி ஆசாரியர்களுக்கு விரோதமாய், தாவீதுக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் பாத்தீங்க சொன்ன கடைசிய குறி கேட்க போவதில் இப்படி எல்லாம் குறி கேட்க போன அனுபவங்கள் மாத்திரமல்ல, ஆசாரியன் செய்கிற பலிகளை இவனே முன்னிட்டு நின்று பெண்ணன், இப்படி நிறைய காரியங்களை தவறு பண்ணி கொண்டே போறாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், எந்த மனுஷனும் மிஸ்டேக் இல்லாத மனுஷன் கிடையாது. மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்யாதபடி, ஒரு தவறு வந்தவுடன் இனி தவறு செய்யாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இவர் வந்து பதவி இருக்கிறதுனாலே, அந்த தவறுகளை செய்யறதுனாலே கடைசி காலம் இவர் குறியேற்க போறார். இஸ்ரவேலை குறியேற்க ஒருவர் இருக்கக்கூடாது என்று பிரமாணம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. யார் வந்து குறியேற்க ஆவிகிட்ட போனாலும் அவங்க சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமாய் கமாண்டில் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது, அவருக்கு தெரியும். ஆனா தேவனுடைய சத்தம் கேட்காததுனாலே, தேவனுடைய சத்தம் அவருக்கு சரியாய் கேட்காததுனாலே, தேவனுடைய ஆலோசனை இல்லாதனாலே அவர் வந்து குறி கேட்க போற. தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு போகும்போது, ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது கர்த்தர் அவனோடு பேசுவதில்லை, கர்த்தர் அவனோடு இடைப்படுவதில்லை, கர்த்தர் அவனோடு பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் கர்த்தரை திருப்திப்படுத்த வேண்டும், பிரியப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷன் பிரியப்படாமல் தேவனுக்கு அகென்ஸ்டாய் நிற்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அப்பதான் இந்த மனுஷன் தடுமாறி பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இன்றைக்கும் குறி கேட்க போறவங்க உண்டு. அநேக பாரம்பரிய மக்கள் குறி கேட்க போறாங்க. அநேக சபைகள் இது ஒரு பொழுதுபோக்கா இருக்கிறது. குறி கேட்க போறது எதுக்கு? குறி கேட்க போனோம், நீ ஜெபம் இல்லை, நீ ஆண்டவரோடு நடப்பதில்லை, ஆண்டவரோடு வாழ்வதில்லை, ஆனபடிதான் குறி கேட்க போறாய். அப்ப குறி கேட்க போனால் அது பலன் கிடையாது. சில பாத்தீங்கன்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் தான் எனக்கு சொன்ன நல்லமா இருக்கும். ஆம், தீர்க்க தரிசனம் உண்டு. அது அந்த அந்த வேலைக்கு ஒரு மனுஷன் தேவைக்கு தான் தீர்க்க தரிசனம். சும்மா அவர் பேசிக் கொண்டிருக்க மாட்டார். ஆனபடிதான் நீங்கள் மிகவும் கவனமாய் இதை கேட்டு பெற்றுக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும். கடைசியாக இந்த குறி சொல்லுற இடத்துல ஒன்று புரிந்து விடுகிறது, மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி அறிந்து கொண்டான். ஆனபடி அவனுக்கு பயம் உண்டாகிறது, நடுக்கம் உண்டாகிறது, திகில் பிடித்து விட்டது. காரியம், ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு பாற்றி எழும்பும் போது, ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது, ஒரு மனுஷனுக்கு நாடுகள் எழும்பும் போது, ஒரு கிராமம் எழும்பும் போது அவனுக்கு பயம் உண்டாகும். அப்படித்தான் பெலிஸ்தியர் அவனை துரத்தி கொண்டு வாரார்கள். பெலிஸ்தியர் அவனை மகனை கொன்றார்கள். இவனை துரத்தி கொண்டு வரும்போது காயம்பட்டவனாய், நெருக்கப்பட்டவனாய், கடைசி தப்ப முடியாத உடனே தன்னை பார்க்கிறான், இனி பிழைக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய வாளை நேரே நிறுத்தி அதிலே விழுந்து சவுல் மரித்து போனதை பார்க்கலாம். இது கூட ஒரு தற்கொலை, இது கூட தற்கொலையா இருக்கு. ஆனபடிதான் தன் ஜீவனை எடுப்பதற்கு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளைகளை வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் நானே என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆனபடி நீங்கள் இந்த தற்கொலைக்கு நீங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இது காரணம் பாவம்தான்.
இப்ப நாகர்கோவில்ல கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் தம்பி 80 பெண்களை ஏமாத்தினான் என்றும் 80 பெண்களை வஞ்சித்தான் என்றும் 80 பெண்களோடு உல்லாசமா இருந்தான் என்று சொல்லி நாம் பேப்பர்லையும் நியூஸ்லையும் அதிகமாய் டிவியிலையும் விளம்பரமாகி கொண்டிருக்கின்ற காலகட்டம். இதை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு ஒன்று புரிந்து காரியம், பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் அடங்கி வைத்திருக்கிறான் சாத்தான். உங்களுடைய சிந்தனையில இருக்கிற சாத்தான். வெளியில ஒரு மனுஷன் குடிக்கிறதுனால பாவி என்று சொல்றோம், வெளியில ஒரு மனுஷன் அடிக்கிறதுனால பாவி என்று சொல்றோம், வெளியில ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுறதுனால பாவி என்று சொல்றோம், வெளியில ஒரு மனுஷன் தவறான காரியங்களை யூஸ் பண்ணதுனால பாவி என்று சொல்லுவோம். அது ஒரு எல்லாரும் சொல்ற காரியம். ஆனா பாவம் என்பது மைண்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்படித்தான் இந்த தம்பியும் ரகசியமாய் இந்த பாவங்களை செய்து போன் மூலம் போட்டோ எடுக்கிறதன் மூலம் பெண்களை பழக்கி தன்னுடைய சரீரத்தை காண்பித்து, தன்னுடைய பாடி ஃபிட்டை காண்பித்து, தன்னுடைய அழகை காண்பித்து, ஒரு வித்தியாசமாய் ஒவ்வொரு பெண்களோடும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி உன்னை திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லி ஏமாற்றி இந்த பெண்கள் உல்லாசமாய் இருந்தான் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அப்ப ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சாத்தானுடைய தூண்டுதல். சாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னா, இப்படியான ஒரு தூண்டுதலை கொடுத்து, ஒரு சிந்தனையை கொடுத்து அவனை அழகாய் நடத்துவான். அவன் விரும்பினதெல்லாம் கொடுப்பான். அவன் இஷ்டப்படி எல்லாத்தையும் கொடுக்கும் போதே அவனுக்கு நினைச்சு பயில வச்சிருப்பான். எப்படின்னு சொன்னா, நீ ஆடடா, உன்னை ஒரு ஜெயில அடைப்பேன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அவன் பாவத்துல கொண்டு போகும்போதே அவனுக்கு பாவத்தை கொடுத்து உன்னை முடித்த உடனே சிறைச்சாலைக்குள்ள தள்ளுவான். அதுதான் அவனுடைய நோக்கம். நீ அழிந்து போகணும், நீ அழிந்து போகணும். அப்போ அந்த தம்பி பாவம் செய்யும்போது சிம்பிளாய் செய்து போனாரு. ஆனா பிடிபட்ட பின்பு இன்னைக்கு ஜெயில எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாரம், எவ்வளவு கண்ணீர். அவருக்கு நீ வாழ பிடிக்குமா? வெளியே வர பிடிக்குமா? அந்த நாகர்கோவில் பட்டணத்துல வாழ்ந்த இடத்துல வாழ முடியுமா? அவருக்கு இனி அன்பா இருக்க முடியுமா? இனி ஒரு பெண்ணை ஏமாற்ற முடியுமா? ஒன்று செய்ய முடியாது. மாத்திரமல்ல, அவருடைய அப்பாவுடைய நிலைமை என்ன, அம்மாவுடைய நிலைமை என்ன, சகோதரியுடைய நிலைமை என்ன, அந்த நிலைமை எப்படி இருக்கு? அந்த வீடு ஒரு மரண வீடை போல் ஆக்கி விட்டான். அப்ப பாவம் செய்யும் போது நல்லா தான் இருக்குங்க, அக்கிரமங்கள் செய்யும் போது நல்லா தான் இருக்குங்க, அநியாயம் செய்யும்போது நல்லா இருக்கும். ஆனா காலகட்டமாகும் போது அந்த பாவம் ஒத்து போகும்போது ஜெயிலில் அடைக்கப்படுகிறான், தண்டனைக்குள்ள ஆகிறான், குழப்பங்களுக்குள்ள ஆகிறான். இனி அதாவது ஒரு சான்ஸ் கிடைத்தா ஜெயிலே செத்து போவாங்க. அப்ப அருமையான பிள்ளையே, தற்கொலைக்கு முன்னே ஒரு பாவம் உன்னை சூழ்ந்து வருகிறது. தற்கொலைக்கு முன்னே ஒரு பெரிய அக்கிரமம் உன்னை சூழ்ந்து வருகிறது. அப்படி ஏதாவது உன்னை சூழ்ந்து வந்தால், அப்படியான அக்கிரமங்கள் உனக்கு நேரே வரும்போது, பாவம் செய்ய தூண்டும் போது, நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் நீ வருவாயானால் உன் பாவம் சிகப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையாய் மாற்ற வல்லவர். அதுக்குத்தான் இயேசு வந்தார். மனுகுலம் முழுவதுமே சத்துருவான பாவத்திலே கொண்டு போனான் என்று ஆண்டவரை தெரியும். அநேக கவிஞர்கள் உண்டு, அநேக ஞானிகள் உண்டு, கோடி கோடி தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன் பாவத்தை மன்னித்து பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். ஆனபடி பாவத்தில் இருக்கிற நீங்கள் மனம் திரும்பி இன்றைக்கே இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களை பார்த்தீங்க சொன்னா கேரளாவிலே ஒரு தம்பி ஒரு திருமணமான தன் சொந்த மனைவியை ஒரு பாம்பினாலே ஒரு முறை கடிக்க வைக்கிறான். பின்பு ஒரு பாம்பை விலைக்கு வாங்கி தன் வீட்டு ரூமுக்குள்ளே படுத்திருக்க ரூமுக்குள்ளே விட்டு அந்த பிள்ளையை கடிக்க வைத்து அவள் துடித்து 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 இந்த விஷத்தினாலே செத்து போன ஒரு சம்பவங்கள் அதிகமாய் நாம் கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, அப்போ இந்த பாம்பு இப்படியாய் கடித்து கொல்லும் போது எவ்வளவு ஒரு இரக்கம் இல்லாமல் இருக்கா. அவன் சகோதரி, அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அவளோடு வாழ்வதற்கு, அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு, அவளை சந்தோஷப்படுத்தி கனப்படுத்தி வாழ்வதற்கு தான் திருமணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வம் உண்டு. அப்போ இப்படியாக சந்தோஷமாய் வாழ்ந்த மனைவி, அவனை தேடி வந்த மனைவி, பொன்னும் பொருளும் கொண்டு வந்த மனைவி, அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால், சில வேளை இன்னொரு காதலா இருக்கலாம், சில வேளை வேற திருமணம் செய்வதற்கு ஆசையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினாலே அவளை கொல்ல வைக்கலாம். பாருங்க, அந்த நாட்கள் அவனுக்கு ஒன்றுமே தோன்றது கிடையாது. அவனுடைய நோட்டம், அவனுடைய சிந்தனை எப்போவே கொலை செய்யணும், எப்படியாவது கொலை செய்யணும். அதுக்காக தன் மூளையை அவன் சரியாய் பயன்படுத்துகிறான்.
சரியாய் பயன்படுத்தி சாத்தான் அதுக்கேற்ற திட்டங்களை உருவாக்கி கொடுக்கிறான். ஆனபடிதான் இந்த பாம்பை கொண்டு கடித்து அந்த பிள்ளை செத்து போனா இவன் நாடகம் விளையாடி பார்த்தாலும் அது போலீஸ் அவனை பிடித்து விட்டது. பிடித்து சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தது. சத்தியத்தை வெளியே கொண்டு வந்த பின்பு இந்த நாளில் அவன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து கொண்டு டிவி நியூஸ்ல எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு சிறைச்சாலைக்கு போற ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். சிறைச்சாலை போகும்போது அவனால் தாங்க முடியாத அழுகை. இனி என்னைக்கு நீ வெளியே வர போறான்? இனி என்னைக்கு வருவான்? இனி இந்த தாய்க்கு சந்தோஷம் கிடைக்குமோ? அவன் சகோதரிக்கு சந்தோஷம் கிடைக்குமோ? பெண்ணெடுத்த வீட்டுல சந்தோஷம் கிடைக்குமோ? அவனுடைய பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ? இனி என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஜெயில உன்னை எப்படி பார்ப்பார்கள்? ஜெயில இந்த குற்றம் செய்து இந்த ஜெயிலுக்கு வந்தான் என்று சொன்னா உன்னை பார்ப்பார்கள்? உன்னை எப்படி அவங்க ஜெயிலில் இருக்கவர்கள் கூட உன்னை நேசிக்க முடியுமோ? உலகம் உன்னை நேசிக்க முடியும்? அப்போ தற்கொலைக்கு தூண்டுகிறான் சாத்தான், கொலை செய்ய வைக்கிறான் சாத்தான். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னை தூண்டி விட்டு நீ ஜெயிலில் அகப்பட்ட பின்பு சாத்தான் உன்னை விட்டு போறான். உன் வாழ்க்கை அதோ கதி. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. உன் வாழ்க்கை இனி எழும்பாது. இனி ஏதாவது ஒரு காரணத்தில் ஜெயிலில் இருந்து வந்தா கூட உன் ஆயுசு நாட்கள் குறைகிறது, உன் சந்தோஷ நாட்கள் குறைகிறது, உன்னுடைய அழகு நாட்கள் விட்டு போகிறது. நீ ஒரு வயதானவை வந்து என்ன எடுக்க போறாய்? ஆனபடி கர்த்தர் இளமையிலே சந்தோஷம் இருக்க சொல்லுறா. ஆனால் கிறிஸ்துவின் சந்தோஷத்திலே நீ இளமையிலே இரு என்று கர்த்தர் சொல்லுறா. உனக்கு கொடுத்த மனைவியை கொலை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ யாரையும் கொலை செய்ய அதிகாரம் இல்லை. எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் தந்த ஜீவனை கர்த்தரே எடுக்கணும். அதுதான் உண்மையானுடைய தேவனுடைய பிள்ளையே. இந்த வசனத்தை கேட்கிற என் மக்களே, நன்றாய் புரிந்து கொண்டு இனி ஒரு தற்கொலைக்கு நேராக, தேவையில்ல நட்புக்கு நேராக, அநியாயத்துக்கு நேராக உன்னை விலக்கி காத்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியான இந்த நேரத்திலே தற்கொலைக்கு தூண்டுற ஆவிகள் இருந்து விடுதலை ஆகும்படி கர்த்தர் செய்கிறார். சாத்தான் குலத்திலே ஒரு சம்பவத்தை கடந்த நாளில் நாம் பார்த்தோம். அது மிகவும் ஒரு பாப்புலராய் பரவி கொண்டிருக்கின்ற சம்பவம். அதுக்கு சிபி எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கமாய் அந்த சத்துருவானவனுடைய செயலாக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியும் கொலை செய்வதற்காக ஒரு தாயின் கருவில் என்று பிறந்து வளர்ந்தது கிடையாது. ஒரு தாயின் கருவிலிருந்து அவங்க பிறக்கும் போது சாதாரண ஒரு பிள்ளையாத்தான் பிறக்கிறாங்க. யாரும் அங்க வரும்போது காக்கி சட்டை போட்டு வரவில்லை. யாரும் வரும்போது கலெக்டராய் பிறக்கவில்லை. யாரும் வரும்போது சிஐடியை பிறக்கவில்லை. யாரும் பிறக்கும்போது பிசினஸ் மேனாய் பிறக்கவில்லை. யாரும் பிறக்கும்போது இவன் கொலைக்காரன் சொல்லி பிறக்கிறது அல்ல. அது இடைக்காலங்களில் உண்டாகின்ற சம்பவம். மீசை முளைத்து ஒரு பெரிய ஆளான உடனே சத்துருவான இருதயங்களை கல்லாக்கி வைக்கிறான். பிசாசானவன் சதையான இருதயத்தை கல்லாக்குறான். பணத்துக்காக, மற்றவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, யாருக்கோ ஒருவருக்காக நம்ம யூஸ் பண்ணி நம்மை சிறைச்சாலையிலே அடைக்க பார்க்கிறான். பிரியமானவர்களே, இந்த 5 பேர் இந்த நாளிலே ஜெயில இருக்கிறாங்க. அந்த தகப்பனே மகனே அவர்கள் அடித்து இஞ்சிஞ்சாய் கொல்லும் போது இவங்களுக்கு மன இரக்கம் இல்லையா? மன குணம் இல்லையா? இவங்க இருதயம் எங்கே போச்சு? இஞ்சிஞ்சாய் அவர்கள் துடிக்கும் போது, உன் சரீரத்தை அடித்தால் உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? உன் சரீரத்தை கிழித்தால் எவ்வளவு வேதனை இருக்கும்? உன் சரீரத்தை இஞ்சிஞ்சாய் தகர்க்கும் போது உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அதை போலதான் அவங்களுக்கு வேதனை உண்டு. அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கல்ல, அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கல்ல, அதிகாரங்களும் சட்டங்களும் உனக்கு நேர தந்து விட்டாலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், உனக்கு ஒரு இருதயத்திலே ஒரு மனசாட்சி பிரமாணம் இருக்காது. ஆமென். ஒரு மனசாட்சி பிரமாணம் இருக்கிறது. எனக்கு ஒரு மனசாட்சி பிரமாணம் இருக்குது. அது பெரிய பிரமாணம். அது பெரிய பிரமாணம். சில வேளை ஒரு அதிகாரி மெயின் கவர்மெண்ட் வந்து சிலப்ப சொல்லும், 5 மணிக்கு கடை அடை, 6 மணிக்கு கடை அடைச்சுன்னு சொன்னா 10 நிமிஷம் மாதிரி நீ மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராய் தேவன் விரும்புகிறார். அதை விட்டு கொடுக்காதபடி அதை பிரச்சனையிலே காண்பித்து, துன்பத்தை காண்பித்து, ஒரு தம்பி உனக்கு முன்ன தப்பு பண்ணுனா தண்டனைக்கு ஏதுவானதுக்கு தண்டனை கொடுக்கணும். மற்றபடி ஒரு சின்ன தப்புகளுக்கு அவனை மனம் திருப்பி விடுவதற்கு பார்க்க வேண்டும். அவனை அடிக்காதபடி மனம் திருப்பி விடுவதற்கு பார்க்க வேண்டும். ஆனபடிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேடி வந்திருக்கிற காரியம் ஜனங்களை தப்புவிப்பதற்காக, ஜனங்களை பாவத்தை மன்னிப்பதற்காக. பிரியமான பிள்ளைகளே, ஆனபடிதான் இன்றைக்கு அந்த அப்பாவை மகனை கொன்ற பாவம் அந்த 5 அதிகாரிகளிடத்திலும் இருக்கிறது.
அதுக்கு ஏவுதல் பண்ண சகல அதிகாரிகளுக்கிட்ட அந்த பாவம் இருக்கிறது. இனி அந்த வீடு நிலை நிற்குமா? இனி உனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? இனி உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா? இனி உன் மனைவி பிள்ளை நேசிக்க முடியுமா? நீ ஒரு பட்டணத்திலே போனா ஒரு நோட்ட பிள்ளையா தானே இருப்ப, உனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஏன்னு சொன்னா உங்களை நல்வழியிலே எல்லா காரியம் சுமத்தாதான் போய் கொண்டிருக்கும், எல்லாம் சரியாத்தான் போய் கொண்டிருக்கும். நாம் அநேகர் அடித்திருப்போம், ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா ஏற்ற காலம் உன்னுடைய பாவம் பெருகி வரும்போது சாத்தான் தூக்கி உன்னை ஜெயில நிரந்தரமாய் போட்டு விடுவான். இனி நீ ஜெயில இருந்து வந்தா கூட உனக்கு வாழ பிடிக்காதப்பா, உனக்கு வாழவே பிடிக்காது. ஆனபடி சகல அதிகாரிகளும் அம்மா வயிற்றிலிருந்து யாரும் காக்கி சட்டை போட்டு வந்ததல்ல, இடையிலே உண்டான வேலை. அது நீ நன்மை செய்வாய் என்று சொல்லி, ஏழைகளுக்கு நன்மை செய்வாய், நல்லதே செய்வாய் என்று சொல்லி, ரவுடிகளும் பொல்லாதவர்களுக்கு நீ விரோதியாகவும் மற்றது எல்லாம் நன்மைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் சட்டம் உன் கையிலே கொடுத்திருக்கிறது. அதை தவறாய் செய்யும் போது நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ யாராவது தவறு செய்ய தூண்டினால் சாத்தான் அடி என்றும் பிடி என்றும் அவனை விடாதே என்றும் கொலை செய்ய என்று சொல்லும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் காத்துக்கிற. அவர் உனக்கு நியாயத்தை செய்ய வல்லவர், அவர் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆனாலும் இந்த ஜெயிலில் அகப்பட்டவங்களை ஆண்டவர் நேசிக்கிற காரியம், அவன் இயேசுவின் பிள்ளை, அவன் இயேசுவின் பிள்ளை. அவனுடைய இருதயத்தை சாத்தான் அதிகாரம் கொடுத்து குருடாக்கி வைத்திருக்கிறான். அதிலிருந்து ஆண்டவராய் தேவன் விடுதலை கொடுக்க வல்லவர். அருமையான போலீஸுக்கு ஐயாவுக்கு தான் சொல்வது, அந்த தாய் அந்த அம்மாவுடைய அம்மா, அந்த இறந்து போன பையனுடைய அம்மா, தன்னுடைய புருஷன், இவங்களை குறித்து அந்த தாய் விடும் கண்ணீர் உங்க வீட்டை சும்மா விடாதையா. அவங்க சகோதரி விடுகிற கண்ணீர், ஏங்கி ஏங்கி விடுகிற கண்ணீர் ஒவ்வொரு நாளும் சாபமாய் அது இரத்த கரையாய் நம்ம வீட்டை வேட்டையாடும். அது பிள்ளைகள் மேல் சுமரும், அது மனைவி மேல சுமரும், வியாதியாய் சுமரும், காலில் பெரிய நீர் பந்தமாய் சுமரும். பலவிதமான வியாதிகளுக்கு நாம் ஆளாகிறோம். ஆனபடிதான் இயேசு கிறிஸ்துடைய வசனம் மாத்திரம்தான் உன்னை கழுவி சுத்திகரிக்க முடியும். கடந்த நாளில் நானும் ஒரு போலீஸ் ஐயா என்னுடைய ஒரு சபையிலே வருவார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணும் போது அவர் மிகவும் அழுது கொண்டே இருப்பார், கலங்கி அழுது கொண்டிருப்பார். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க சின்ன வயதுல நீங்க கரெக்ட் நிறைய தப்பு பண்ணி இருக்கிறீங்க என்று புரிகிறது, அதுக்கு தான் அழுகிறீங்களா? ஆம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டா. பாஸ்டர், நான் ஆண்டவரை அறியாத நாட்களிலே, தேவனை அறியாத நாட்களிலே நான் நிறைய தப்புகளை பண்ணி இருக்கிறேன் சொல்லி நேச்சராக ஒப்புக்கொண்டா. அவருக்கு புரிகிறது, செய்த பாவம் அவருக்கு முன்னே நிற்கிறது, அவர் செய்த அக்கிரமம் அவருக்கு முன்னே நிற்கிறது. அதுதான் கடைசி நாளிலே நம்ம நியாய தீர்ப்பிலே கொண்டு போறான் சாத்தான். அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற இயேசுவா இருக்கிறார். ஆனபடி பிரியமான அதிகாரிகளே, பிரியமான சகோதரர்களே, தற்கொலைக்கு தூண்டுற ஆவிகள், உன்னை தற்கொலை மற்றவனை கொலை செய்ய தூண்டுற ஆவிகள், இதிலிருந்து நீ மிக கவனமாய் ஒரு சாபத்தை நீ சம்பாதிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே உங்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தர் உங்களை பெரிய காரியம் உங்களுக்கு செய்வாராய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம்
திருமணமான தன் மனைவியை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வது கிடையாது. என்னைக்கு பார்த்தாலும் சண்டைகள், என்னைக்கு பார்த்தாலும் சில குற்றங்களை சொல்லி, குறைகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுப்பது கிடையாது. நிம்மதி இல்லாதபடி, சரியான தூக்கம் இல்லாதபடி, ஃபியூச்சர் வரும் நாட்கள் என்ன முடியுமோ என்று சொல்லி, எதுக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த வேதனை என்று சொல்லித்தான் இந்த பிள்ளை தற்கொலை பண்ணுவதற்காக முடிவெடுத்திருக்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னா ஒரு குடும்பத்தில் இயேசு உள்ள வர வேண்டும். உள்ள இயேசு வராம ஒரு குடும்பம் நீங்கள் நடத்த முடியாது. ஒரு தரித்திர வீடானாலும் இயேசு உனக்குள்ள இருக்கணும். காரியம், அவர் தரித்திரங்களை தேடி வந்தார். மத்தேயு 5 நீ படித்து பார்க்கும்போது உனக்கு தெரியும். அவர் தரித்திரத்தை உள்ளவங்களை தேடி வந்தார். மாத்திரமல்ல, கலிலிய பாவிகளை தேடி வந்தார் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவர் பாவியை தேடி வந்திருக்கார். அப்ப ஆனபடித்தான் உன் வீட்டுல பாவம், கண்டினியாய் பாவம் இருக்கும் போது உனக்கு ஒருபோதுமே நிம்மதியும் சமாதானம் தர முடியாது. ஆனபடி பாவத்தை நீ ஒரு பாவத்துக்கு ஒரு வழியை கட்டினான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருமானம் வரும். உன் புருஷன் உன்னை நேசிப்பான், பிள்ளைகளை நேசிப்பான், உனக்கு புருஷனோடு அன்பு வைக்க முடியும், உனக்கு வீட்டை நடத்த முடியும், வீட்டின் காரியங்களை பொறுப்பெடுக்க முடியுமே தவிர பாவம் இருந்தால் சாத்தான் இருப்பான். சாத்தான் உன் மனதை ஒரு தவறான சிந்தனைக்குள்ள ஏவி உனக்கு நிம்மதி தர விடாதபடி உன்னை அழிப்பதற்கு பார்ப்பான். அதிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் வீட்டு காரியங்களை பார், கவனமாய் பார்த்து உன் மனைவி மேலே அன்பு வை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்க சொன்னா, என்னுடைய வீடு வேலைகள், என்னுடைய வீட்டு வேலை செய்கிற வேலையில ஒரு தம்பி, என்னோடு படித்த ஒரு சகோதரன் அந்த வீடு வேலை கேட்கிறான். அவன் வந்து, மனோகரன், எனக்கு வந்து அந்த ஃப்ளோர் போடுற வேலை எனக்கு தர வேண்டும். நான் இந்த வேலை செய்யும் போது இந்த வேலையை பார்த்து நிறைய வேலை இந்த இடத்துல எனக்கு கிடைக்குமானபடி நீ எனக்கு ஒரு வேலை தா என்று கேட்டவுடனே நான், சரிடா நீ நல்லா இரு என்று சொல்லி அந்த வேலையை அவனுக்கு கொடுத்தேன். ஏன்னு சொன்ன, நீ பெரிய ஆளாய் வா, என்னுடைய வேலை வைத்து நீ பேர் எடுத்துக்கான்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அப்ப வேலை கொடுத்தா பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து அவனுடைய சிச்சுவேஷனை புரிகிறது. என்னோட படித்த ஒரு சகோதரன், கிளாஸ்மேட், அவனுடைய சிச்சுவேஷன் புரிகிறது. அப்போ என்னுடைய அந்த வேலை முடியும் நாட்களிலே தன்னுடைய மனைவியோடு ஒரு குழந்தையோடு என் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அந்த வீடு பிரதிஷ்டையில கலந்து கொண்டாங்கள். ஜெப ஆராதனையில முடிந்து விட்டு பழகும் போது ஒரு இன்னொரு காஸ்டில் இருந்து திருமணம் பண்ணி இருக்கான். ஆனபடினாலே இவனுக்குள்ள ஒரு மதுபான பழக்கம் இருக்கிறது. இவனுக்குள்ள ஸ்டெடியாய் குடும்பத்தை நடத்துவதற்கு முடியவில்லை. அப்ப ஆனபடினாலே அந்த பெண் வந்து நினைத்திருக்கலாம், இவனை கல்யாணம் பண்ண கம்பீரமாய் வாழ்ந்திருக்கலாம், இவனை கல்யாணம் பண்ண நல்ல நிம்மதி கிடைக்கும், இவனை கல்யாணம் பண்ண சமாதானம் கிடைக்கும், ஏதோ ஒரு காரணம் கொண்டு அவனை நேசித்து வந்திருக்கலாம். ஆனா இவன் நல்ல பையன்தான், நல்ல அன்புள்ளவன் தான். எப்படியோ மதுபானத்துக்கு அடிமையாகி விட்டான். இந்த மதுபானத்தினாலே குடும்பம் மேலே வர முடியவில்லை. குடும்பத்திலே கடந்தான் வருகிறதை தவிர குடும்பத்திலே நிம்மதி வரவில்லை. ஆனபடி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு பாஸ்போர்ட் நீ எடுத்துக்க, பாஸ்போர்ட் எடுத்து நீ சரியா வைத்துக்க, நான் உன்னை வெளிநாட்டுக்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு போறேன்னு சொல்லி எல்லாமே புரிய வைத்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் கிடைக்கிது, கையில வந்து கிடைக்கிறது. நாட்கள் கழியும் போது, கொஞ்ச நாட்கள் கழியும் போது பாத்தீங்கன்னு சொன்ன, திடீர் என்று சொல்லி ஒரு போன் கால் வருகிறது. இனி விசா ஒண்ணும் வேண்டாம், என்னுடைய மனைவி, என்னுடைய பாரியா தீ கொடுத்து விட்டாள் என்று சொல்லி. இதை கேட்கும்போது மிகவும் ஒரு வேதனையா இருந்தது. உனக்கு ஒரு வாழ்வு தரலாம், உனக்கு ஒரு வாழ்வு நன்மை வரப்போகிற காலத்திலே இந்த பிள்ளை இப்படி செய்துட்டாள் என்று சொல்லி மிகுந்த வேதனையா இருந்தது, மிகுந்த பாரமா இருந்தது. அவள் தன்னை தீ கொடுத்து விட்டாள். அப்போ 2 நாள் கழிந்து விட்டது, 3 நாள் கழிந்து விடும்போது அவளுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது. நான் இப்படி ஏன் செய்து விட்டேன், நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு வேதனை வரும்போது, அப்ப மனோகரன் பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போனை, தன்னுடைய புருஷனுடைய போனை வாங்கி அவருக்கு போன் போடுங்க என்று சொல்லி நான் நேரடியா அவளுக்கு பேசி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது அவள் சொல்லுவது, நான் இவரை பயமுறுத்தத்தான் இதை செய்தேன், நான் ஒரு தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்ததல்ல. இவர் சரியாய் இரவிலே வருவது கிடையாது, சரியாய் எப்போதும் மதுபானத்தில் இருக்கிறார். இவரை திருத்தி எடுக்க ஒரு பயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் முடியெல்லாம் அழகா கவர் பண்ணி, என் சரீரத்தை எல்லாம் அழகா கவர் பண்ணி, இவர் ஓடி வந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு கொஞ்சம்தான் நான் மண்ணெண்ணை விட்டு நான் தீ கொடுத்தேன். ஆனா இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாது. பிரியமானது என்னுடைய பிள்ளையே,
பாருங்க எங்க போய் முடிகிறதுன்னு பாருங்க. இப்படி எனக்கு தெரியல. அவள் வருந்துகிறாள், கலங்குகிறாள். 4 நாள் கழிந்த போது அந்த பிள்ளை செத்து போய் விட்டாள். இவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு முழுவதுமாய் மதுபானத்திலே, அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் இல்லாதபடி எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே லெவல் இல்லாம போய்விட்டது. ஆனபடிதான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அப்படி உள்ள புருஷனான கிறிஸ்து உன்னோடு இருந்தால் திருத்த முடியும். அப்படி ஒரு புருஷனை சாத்தான் வழிமாற்றி குடியின் ஆவியிலே கொண்டு போனால் நீ தற்கொலை பண்ணியோ இப்படி ஒரு தீங்கான காரியம் நீ எடுத்து விடாத காரியம், உன்னுடைய ஜீவன் இப்போது எங்கே போய் இருக்கிறது? அந்த பிள்ளையுடைய ஜீவன் எங்கே போய் இருக்கிறது? அந்த ஜீவன் பாதாளத்தில் போய்விட்டது. இனி திருப்பி வர முடியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே கந்தகம் எரிகிற தீயில எல்லாம் போய் விடுகிறான். தன் புருஷன் அங்கே போறான். அந்த பிள்ளை இனி என்ன ஆகும்? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன? அவங்க ஜீவிதத்துல இனி என்னெல்லாம் காரியங்கள் பிரச்சனை வரும் பாருங்க. இதுக்கு எல்லாமே சத்துரு இந்த பிள்ளைகளை தள்ளுகிறான். சத்துரு அநேகரை இப்படி செய்து கொண்டிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் தற்கொலை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டம். இந்த கொரோனா வந்ததுனால நிறைய பிசினஸ்கள் விழப்போகிறது, நிறைய கடபாரங்கள் ஏறப்போகிறது, பட்டினிக்கு நிறைய ஜனங்கள் நடக்க போறாங்க, பயங்கரமான துன்பங்கள் வரப்போகிறது. ஒண்ணுமே சோல்வ் பண்ண முடியாத சூழ்நிலை, ஒரு காரியம் செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை. காரியம் தேசம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தேசம் ஆக்கினை தீர்ப்பிலே பெய் கொண்டிருக்கிறது. காரியம் தேசத்தின் மக்கள் இயேசுவை பார்க்கவில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின அவரை பார்க்காததினாலே அவருடைய கோபம் தேசத்தின் மேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனபடிதான் நிலைநிற்பில்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது தற்கொலை பண்ணி தங்களை மாண்டு கொண்டு அநேக திரளான மக்கள் இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கடந்த ஒரு நாட்களே நான் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 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 நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல மனுஷன் அழகாய் வந்து சிட்டியில நிற்கிறார். ஆடுகள் மாடுகள் பெய் கொண்டிருக்கிறது, கார்கள் பெய் கொண்டிருக்கிறது. அப்படியே நிற்கிற மனுஷன் ஒரு பெரிய ஒரு வாகனம் வருகிறது. அந்த வாகனம் அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திடீர்னு உள்ளே தன்னுடைய சரீரத்தை உள்ளே கொண்டு வச்சாச்சு. ஒரு நிமிஷத்துல அந்த லாரி, அந்த பெரிய வாகனம் ஏறி இறங்குகிறது, இறங்குகிறது, இவருடைய ஜீவன் பிரிந்து போகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, சில வியாதியா இருக்கலாம், சில வேளையில ஏதோ மனைவி தேற்றாம இருந்திருக்கலாம், சில வேளை பிள்ளைகள் சந்தோஷப்படுத்த இல்லாம இருக்கலாம். யார் இங்க சந்தோஷப்படுத்த முடியும்? இங்க யாருக்கு யார் உண்டு? இங்க யாருக்கு யாருமே இல்லை. அன்பு தணிந்து போன ஒரு காலகட்டம், அன்பு இல்லாத காலகட்டம். சில வேளை பட்டினியான வாழ்க்கை இருக்கலாம். சில அநேக பெரியவங்களை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை, சில தாய்மார்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, சகோதரிகள் தன் அம்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி ஒரு காலகட்டம் இந்தியாவில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடி ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு விடலாம். பிரியமானவர்களே, ஆனபடி இன்றைய அன்பில்லை என்று சொல்லி நினைத்தால் இயேசுதான் உனக்கு அன்பா இருக்கா. அவர்தான் வா என்று சொல்லி அழைக்கிறான். நான் கொடுக்கிற அன்பை போல யாரும் தர முடியாது என்று சொல்லி அந்த சிலுவை அன்பை உங்களுக்கு காண்பித்து கூப்பிடுகிற தேவன். ஆனபடிதான் சிலுவை அன்பிலே நீ இந்த நாளில் வருவாயானால் உன்னை கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி விடுதலை கொடுத்து, உனக்கு ஆகாரம் இல்லையோ அவர் யாரை கொண்டாவது திருப்திப்படுத்துகிற தேவன், யாரை கொண்டாவது போஷிப்பார். சாரிபாத்து விதவை போஷித்த தேவன். சாக வேண்டும் என்று தற்கொலை பண்ண வேண்டும் என்று இருந்த சாரிபாத்து விதைவை போஷித்த ஆண்டவர் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனபடி பிரியமான பிள்ளை, அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள். இதை கேட்க நீங்கள் அநேகருக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு மனமாறுவதற்கு ஒரு ஏதுவாய் இந்த நாட்கள் இந்த செய்தி பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் என்று சொல்லி தற்கொலைக்கு தூண்டுற ஆவிகள் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாகவே என்னுடைய ஒரு சகோதரன், ஒரு அழகான ஒரு சகோதரன், கழுவந்திட்டை பகுதி அவங்க வீடு, ஆஸ்தி பயங்கரமான ஆஸ்தி. அவங்க அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப், அம்மா கவர்மெண்ட் ஜாப். ஆல்ரெடி அவங்க ஒரு ஆஸ்தி உள்ள ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துணி மில்லெல்லாம் இருந்தது. இப்படி எல்லாம் நிறைய ஆஸ்தி உள்ள என்னுடைய சின்ன வயதிலே கண்ட நேரடியாக காணுகிற சம்பவம். அவ பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தம்பி அந்த இடத்துல செல்வந்தனாய் வளருகிறான். அநேகருக்கு செல்வந்தன், அநேகருக்கு பிரியமானவன். தாய் தகப்பன் அவனை பெரிய ஒரு அளவில் வைத்திருக்காங்க. பாருங்க, காலகட்டம் ஆகும்போது, ஒரு திருமண வயதாகும் போதுதான் ஒரு 25 வயதிலே அவர் தற்கொலை பண்ணுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தாய்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் கிடைத்து விட்டது. தன்னுடைய மகனுடைய ட்ராக் மாறி போய்விட்டது. செல்லமாய் வளர்த்த மகன்,
அவ ட்ராக் மாறின உடனே தாய் வந்து இவனை ஃபாலோ பண்றாங்க. ஒரு நாள் அவங்க மனதில் தோன்றினது, இன்றைக்கு நாம் டியூட்டியில வந்து திரும்பி போவோம், லீவ் எடுத்து போவோம். அவங்க ஏதோ ஒரு தலைவலி என்று சொல்லி டியூட்டியை விட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது தன்னுடைய மகனை தேடும் போது மகனை காணவில்லை. அப்ப அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ரூம் வெளியில பேக்கில் உண்டு. அவங்க தேடி பார்த்து விட்டு கடைசியாய் அந்த கெஸ்ட் ரூம்ல போய் பார்க்கிறாங்க. மெல்ல கதவை திறந்து பார்க்கும்போது அந்நிய ஸ்ரீயோடு அவன் சந்தோஷமா இருக்கிறதை தாய் கண்டான். தாய் கண்ட உடனே அவனும் பார்த்து விட்டான், என் அம்மா பார்த்து விட்டாங்க என்று சொல்லி உடனே அவனுடைய ஜீவன் பிரியத்தக்க வேதனை ஆகிவிட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேகர் வந்து மனைவி காணவில்லை என்று சொல்லி விபச்சாரம் பண்ணுறவங்க உண்டு. புருஷன் காணவில்லை என்று சொல்லி போறவங்க உண்டு. என் அப்பா அம்மை பார்க்கவில்லை என்று சொல்லி பல ஹோட்டலுக்கு போறவங்க உண்டு. பல இடத்திலே தவறுகளும் பாவங்களையும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறவங்க அநேகர் உண்டு. உள்ளளவில் சிலவங்க பாவம் செய்வாங்க, சிலவங்க வெளி அளவில் பாவம் செய்வாங்க. இப்படி போறவங்களுக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் புஸ்தகத்தை பார். அந்நிய ஸ்ரீயோடு சேராதே, அந்நிய மனைவியை தேடாதே, அந்நிய புருஷனுடைய மனைவியை தேடாத, அநேக வார்த்தைகளை நீதிமொழிகள் 5-6 வசனங்களை பாருங்க. பார்க்கும் போது அது நிறைய வார்த்தைகள் நம்மை தொடுகிறதா இருக்கிறது. இது நாம் அறியாமையினாலே. அப்போ அந்த தம்பி இதை பார்த்த உடனே அம்மாவுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, இனி அப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, சிஸ்டருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நேராக போய் விஷத்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டான். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டான். ஜீவனை தீர்த்து கட்டி கொண்டான். சில வீடுகளில் பிள்ளைகளை உயர்த்தி வைப்போம். தேசம் எல்லாம் அவங்களை நல்லவன்னு சொல்லும், நல்லவன்னு சொல்லுவாங்க. அவங்களை உயர்த்தி வைப்பாங்க, வீட்டுல பாசமாய் வளர்த்தி கொண்டிருப்பாங்க. ஆனா பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் தாய்க்கோ தகப்பனுக்கோ தெரியாது. இந்த தம்பியுடைய மரணம் அந்த வீட்டை பயங்கரமான வேதனைக்குள்ளாக்கி விட்டது. அந்த கிராமத்தை அதிகமான வேதனைக்குள்ளாகி விட்டது. நான் கேட்கிறேன், இந்த சகோதரன், இந்த சகோதரனுடைய ஆத்துமா எங்க போச்சு? இந்த பிரதருடைய ஆத்துமா எங்க போச்சு? நரகத்துக்கு போகிறதுங்க, பாதாளத்துக்கு போகிறதுங்க, பயங்கரமான அக்கினிக்குள்ள போகிறதுங்க. இது கடைசி காலம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அது வெளிப்பட போகிறது. ஆனபடிதான் நாம் செய்த பாவம் எல்லாமே திரையிலே ஒரு சினிமா காணுகிறதை போல வெளிப்படும். ஆனபடிதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். நீ செய்த பாவத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தண்ணீர் மூழ்கி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீ என் பிள்ளையை மாறி இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியை கொடுத்து நீ செய்த பாவத்தை சிகப்பே என்றிருந்தால் அதை மூட இயேசு வல்லவர். அதுக்குத்தான் இயேசு வந்திருக்கிறார். நீ பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளையே, பணத்துக்காக, கைலஞ்சத்துக்காக, பொருளுக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக, ஒரு ஏதோ ஒரு பாவத்தை நீ செய்து கொண்டிருந்தால், உன் வேலை துர்பிரயோஜனம் தப்பான ஈடுபாடு கொடுத்தால் அது பெரிய ஆபத்திலே முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 5:20 படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 7:24 படிச்சு பாருங்க. அங்க எல்லாமே இந்த பாவத்திலே வருகிற தண்டனை காரியங்கள் எல்லாம் பிரசங்கி சொல்லி வைத்திருக்கு. ஆனபடி இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், இப்படி உள்ள ஈடுபாடிலே தற்கொலைக்கு ஏதுவாய் உங்களை தூண்டும் போது அப்போதே ஸ்டாப் ஆகி நின்று வேதத்தை படித்துப்பா, வேத புஸ்தகத்தை மார்போடு சாய்த்துக்கொள். அங்கே இயேசுவனோடு பேசுவா. உன் ஜீவனை எடுப்பதற்கு அருகதை கிடையாது. காரியம் உன் ஜீவனை கொடுக்கவரும் எடுக்கவரும் அவராயிருக்கிறார். அவர் ஏதேன் தோட்டத்தில் உனக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவனை தந்திருக்கிறார். அதை எடுப்பது அவராயிருக்கணும். அதன் பிரசங்கி சொல்ல ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போவதற்கு முன்னும் என்று சொல்லி இருக்க. பிரியமான பிள்ளை, இந்த ஆவி எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆனபடிதான் தாவீது கூட 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே பத்ஷெபாவிடத்திலே மாட்டிக்கொள்ளுகிறான். அவனுடைய இருதயத்தை சாத்தான் அந்த ஒரு சகோதரி மேல தூண்டி விடுகிறான். அந்த இருதயம் அந்த சகோதரி மேல தூண்டுகிறது. அந்த அழகின் மேல மயங்கி அவளை தப்பா யூஸ் பண்ணுகிறான். அவள் பிள்ளை அவளுடைய வயிற்றிலே அதனாலே கர்ப்பம் ஆனா என்று சொல்லி அறிந்த போது தன் புருஷனோடு இணைக்க பார்க்கிறான். புருஷன் உத்தம ஒரு மனுஷனா இருந்ததினாலே, ஒரு நேர்மையான ஒரு படை தலைவனாய் இருந்ததினாலே
அந்த மனுஷன், இந்த ஊரியா, அந்த பாவத்துக்கு உட்படவில்லை, வீட்டுக்கு போகவில்லை, தன் மனைவியோடு சேரவில்லை. அது தாவீது ஒரு பயங்கரமான பாவத்தை செய்கிறார். ஒன்று, அவளுடைய சாயானிகிறார். இரண்டாவதாக தன் புருஷனை தந்திரமாய் மதுபானம் கொடுத்து அவளோடு சேர வைக்க பார்க்கிறார். அதுல முடியாத பின்பு யுத்தத்திலே கொல்ல வைக்கிறார். இப்படி ஒரு கொடும் பாவம் செய்தவுடனே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனோடு பேசுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி பேசும்போது அவன் புரிந்து கொள்ளுகிறான், அந்த பாவி நான் தான், அந்த அக்கிரமக்காரன் நான் தான். அவர் உடனே தன்னை தாழ்த்துகிறார். உன்னை ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் இந்த பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தன் இருதயத்தை உடைத்து விட்டு அவர் வைத்திருந்த பெண்களை எல்லாம் ஒரு கன்னிய மடத்திலே கொண்டு அவர்களை எல்லாம் விட்டு ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிற காரியம். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பட்டயம் உன் வீட்டை விட்டு போகாது. பட்டயம், பாவத்தினால் என்ற பட்டயம், அது சாபமாகி நம்முடைய குடும்பத்தை அழித்துவிடும். ஆனபடி பிதாக்களாயிருக்கிற நீங்கள் பாவத்துக்கு உட்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியான இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க. ஆனபடிதான் 51ஆம் சங்கீதத்திலே அங்கே பாத்தீங்கன்னா தாவீதுடைய வருத்தம், வேதனை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கிறது பார்க்க முடியும். பத்சேபாவிலே பாவம் செய்தவன் 51ஆம் சங்கீதத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுகிறான். பாருங்க 11-12 பாருங்க. 51 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்ப தேவன் பாவத்தை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து, அவன் கொலை செய்ததனாலும் துரோகம் செய்ததனாலும் என்ன செய்கிறாராம்? அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளுகிறாராம். இனி அந்த வீடு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த மனுஷனை வெறுப்பு என்று சொல்லுகிறார். அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவனை பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த வீட்டுக்கு நீ இன்பம் வருமா? அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானம் வருமா? அந்த வீட்டுக்கு நீ ஒரு சந்தோஷம் வருமா? அவன் தாவீதுக்கு தெரிகிறது, தேவன் இவ்வளவா என்னை நடத்தி கொண்டு வந்தார், இவ்வளவா என்னை ஆசீர்வதித்திருக்கார், ஆனால் அவர் என்னை விட்டு போனா எனக்கு ஆபத்து என்று சொல்லிதான் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஒரு மனுஷனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து அதை எடுத்துக்கொண்டால் பின்பு அவனுடைய வாழ்க்கை கொடும் பிரச்சனைக்குள்ளே அவன் மாற்றி விடுவான். ஆனபடிதான் அந்த பரிசுத்த ஆவியை களங்கப்படுத்தாதே. உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போற ஆவி, உன்னை ஒவ்வொரு நாள் நடத்துக ஆவியானவர், உன்னை பரலோகத்தில் சேர்க்கிற ஆவியானவர், உன் பாவத்தை ஆண்டவரோடு போராடி சொல்ல மன்னியும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறவர், உன் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அவரோடு ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அது விட்டு போனா நீ ஆபத்திலே மாட்டி விடுவாய். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்போ பாவம் செய்ததனாலே, கொலை செய்ததனாலே இரட்சிப்பின் சந்தோஷம் போய்விட்டது, பரலோகம் போய்விட்டது, பரலோகத்துடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்ப இது எங்க போவ? தாவீது எங்க போனோம்? நரகத்துக்கு போனோம், பாதாளத்துக்கு போனோம். அவனுக்கு தெரியும், கர்த்தர் என்னை கைவிட்டா எனக்கு தாழ் பாதாளத்துக்கு போக வேண்டியது இருக்கும், தாழ் பாதாளத்தில் தங்க வேண்டியது இருக்கும். இனி எனக்கு நிம்மதி கிடையாது, இனி எனக்கு சமாதானம் கிடையாது, அவருடைய ராஜ்யம் கிடையாது. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைக்க வந்தவுடைய ராஜ்யம் கைவிட்டு போய்விட்டா நரகத்துக்கு போக வேண்டியது. ஆனபடிதான் அவன் கெஞ்சி மன்றாடுகிறான். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே பாவம் செய்கிறாயோ, ரகசிய பாவம் செய்கிறாயோ, ரகசிய அக்கிரமத்தை செய்கிறாயோ, ரகசியமாய் நீ சில ஈடுபாடுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஏதாவது தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாள் திரும்பி வா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திரும்பி வா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திரும்பி வந்து நான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல. பாருங்க, திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். எப்போது அந்த பாவம் வந்து விட்டதோ, எப்போது அக்கிரமம் வந்து விட்டதோ, எப்போது கொலை செய்து விட்டானோ, அந்த உற்சாகத்தின் ஆவி அவனை விட்டு போய்விடும். உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களை உருவாக்குகிறவர் உங்களை விட்டு போனா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி அருமையான பிள்ளையே, தற்கொலைக்கு நீ போகாதபடி உன்னை காத்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ எந்த பாவமா இருந்தாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வந்தால் உன் பாவத்தை கழுவ அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன் பாவத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
அவர் பாவத்தை கழுவி சுத்திகரித்து மீண்டும் இந்த ராஜ்யத்தில் சேர்க்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ எந்த இடத்துல பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு திரும்பி வா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனை உனக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ மகிமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ அன்பு உனக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. கடந்த நாட்களில் ஒரு சுவிசேஷத்தை நான் கேட்கும் போது ஒரு சிஎஸ்ஐ தம்பிமார்கள் சிலர் ஒரு சேர்ந்து எல்லா நாட்களிலும் அந்த பெந்தேகோஸ் ஆராதனையில் அந்நிய பாஷை பேசுகிற ஆராதனை குற்றப்படுத்தி கேவலப்படுத்துவதுண்டு. அந்த நாட்களிலே அவனுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ராணுவ வீரன் அவன் இவரோடு வந்துவிட்ட உடனே சொன்னாங்களாம், பா இன்றைக்கு பெந்தேகோஸ் அந்த சபையிலே ஒரு கன்வென்ஷன் நடக்க போகிறது, அங்கே நான் போன்னு சொன்னா அங்க பயங்கரமான அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. பயங்கரமான அந்நிய பாஷை பேசி பயங்கரமா இருக்கும், நமக்கு சிரிச்சு சந்தோஷப்படலாம் என்று சொல்லி அந்த அந்நிய பாஷையை குற்றம் சொல்லி அதை கேட்க வரும்போது கடைசி ஜெப வேளையிலே அநேக ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா அந்நிய பாஷை பேசி ஹிந்தி வார்த்தையில பேசி கொண்டிருக்கலாம், ஹிந்தியில பேசி கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதான், ஒன்றுமே தெரியாதான், தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனபடி ஹிந்தியில அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. ஹிந்தியில பேசும்போது இந்த ராணுவ வீரன் அழுது கொண்டே இருக்கிறான், இந்த ராணுவ வீரன் கலங்கி கொண்டே இருக்கிறான். இந்த ராணுவ வீரன் அழுது கொண்டே இருக்கும் போது நண்பர்கள் கேட்டாங்க, நாம சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல ஏண்டா இப்படி அழுகிற, என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவங்களை விசாரிக்கும் போது அந்த சிசி தம்பிமார்கள் விசாரிக்கும் போது அவன் சொன்னானாம், நான் சின்ன வயதிலே நான் ஒரு கொலை செய்து விட்டேன், சின்ன வயதில் ஒரு பெரிய தப்பை பண்ணி விட்டேன், அது யாருக்கும் தெரியாது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வேளையிலே இந்த தாய் என்னை பேர் சொல்லி நீ செய்த கொலையை நான் அறிகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை மன்னித்தது நான், உன்னை நடத்துறது நான், இதுவரை உன்னை பாதுகாத்து நான், உன்னை சிக்க வைக்காம நான் உன்னை கவனித்து நடத்துறேன், இன்றைக்கு நீ என்கிட்ட வராவிட்டால் உனக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்நிய பாஷையில இவங்க சொன்னதாகவே வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. அந்நிய பாஷையில இவங்க தம்பிக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை அந்த சிஎஸ்ஐ தம்பிமாருக்கு சொன்ன உடனே அன்று முதல் அவர்கள் மனம் திரும்பினாங்க. அந்த அந்நிய பாஷை குற்றம் சொல்லாதபடி அதை ஏற்றுக்கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனபடி இந்த நாளில் பாவத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்காயோ, சஞ்சலத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்காயோ, சில வேளை கொலை செய்ததனால எனக்கு மீட்பில்லை என்று இருக்காயோ, சில வேளை யாரை அடித்ததுனால மீட்பில்லை என்று இருக்காயோ, சில வேளை ஒரு பெரிய யாரை ஏமாற்றி விட்டு பண மோசடியினாலே மீட்பில்லாம இருக்காயோ, அந்நிய ஸ்ரீயை ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து அவளை கைவிட்டு நீ ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கிறாயோ, நீ எப்படி இருக்காயோ, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தாவீது வந்ததை போல ஆண்டவருடைய பாதத்தில் வா, நல்ல ஒரு சபையில் போய் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நீ அழுது கலங்குவாயன். உன் பாவம் சிகப்பே என்றிருந்தாலும் அதை கழுவி வெண்மையாக்க இயேசு வல்லவர். உன் பாவம் ஒரு பயங்கரமான கருப்பா இருந்தாலும் அந்த பாவத்தை அவர் வெண்மையாக்க இயேசு வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனபடி இந்த நாளிலே பாவ மன்னிப்பு இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள சகல பாவிகளை இயேசு அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். அன்பு நல்ல தகப்பனே, அந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், உம்முடைய வல்லமை கூட இருக்கட்டும், உம்முடைய அன்பு கூட இருக்கட்டும். இந்த தற்கொலை ஆவிகள் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். யாராவது தற்கொலைக்கு நேராய் நினைத்து கொண்டு அந்த வேத வார்த்தை அவர்களை தொடட்டும், இந்த வேத வார்த்தை அவளை தொடட்டும். அவளை இன்றைக்கு நீ சுத்திகரிக்கிறதுக்காய், இன்றைக்கு கழுகிறதுக்காய், ஒரு புதிய ஆத்துமாவை ஆண்டவர் தாவீது கொடுக்கிறதுக்காய், இரட்சணிய சந்தோஷத்தை மீண்டும் கொடுத்து அவளை காத்துக் கொள்வதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளை வேதனையோடு இருக்கின்றவர்கள், கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்க அநேகர் இருக்கலாம். என்ன செய்வேன், இந்த ஆண்டு என்ன செய்வேன், இந்த முடிவில் என்ன செய்வேன், என் கிருஷி நஷ்டப்பட்டிருக்கிறது, என் வேலை நஷ்டப்பட்டிருக்கிறது, என் தொழில் நஷ்டப்பட்டிருக்கிறது, என் பணம் நஷ்டப்பட்டிருக்கு, ஒன்றும் மேலே வர முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு ஒவ்வொரு நீங்கள் துடிவீராக, விடுதலை ஆக்குவீராக, கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த துன்பத்தில் இருந்தால் அந்த இடத்தில் கர்த்தாவே இடைபடுவீராக. ஹல்லேலூயா. இடைபடுவீராக. ஒருவரை அழிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். மதுபானத்திலிருந்து திருப்பி வார செய்யும். பாவத்தில் உள்ள பிள்ளைகளை திருப்பி இடத்துல கொண்டு வரும்படி உம்முடைய சமூகத்தில்
அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். கண்ணீரை மாற்றிவிடும், கவலைகளை மாற்றிவிடும், கடன் தொல்லைகளை மாற்றிவிடும், வியாதிகளை மாற்றிவிடும், நெருக்கங்களை மாற்றிவிடும், சோர்வுகளை மாற்றிவிடும். இயேசு இருக்கிறார் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இருக்கிறார் ஒரு நம்பிக்கை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆவியனை தொடும்படி ஜெபிக்கிறேன். கலக்கங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். பட்டினி கண்ணீரை மாற்றும்படி, சோதனைகளை மாற்றும்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுப்பீராக. அவர்கள் இந்த நேரத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்வார்களாக. பரலோகத்திற்கு தேவனுடைய வல்லமை அவர்களை இறங்குவதை காணட்டும் ஆண்டவரே. நீர் ஜெபிக்கும் போது கேட்கிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறதில் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.